முருகர் மாம்பழத்துக்காக விநாயகர் கூட அம்மா அப்பா கூட விளையாடின விளையாட்டு நமக்கு தெரியும். அவர் பறந்து சுற்றி வர ட்ரை பண்ணுறாரு. ஆனால் விநாயகர் சுற்றி வந்து வாங்கிக்கிறாரு. எனக்கு கிடைக்கலைன்னா பரவாயில்லன்ற மாதிரி ஏற்றுக்காமல் எனக்கு வேணுன்றது வேணும், அப்படி இல்லைன்னா நான் போகிறேன், எனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்கிறேன்னு போகிறாரு. அவருக்கு எமோஷ்னல் வூண்டு நடக்குது, ஈகோ ஹர்ட் ஆகுது. அந்த ஈகோ ஹர்ட்டில் அவர் தன் வலிமையாக மாற்றிக்கிறாரு. அதை ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு விட்டுடல. அவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற இடத்துக்கு போய் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாரு அவருக்கான கிங்டமை. அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அவர் வள்ளி தெய்வானே என்ற இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு இடகலை பிங்கலை என்னெல்லாம் தெரியுது. அவர் சுழுமுனையாக நிற்கிறாரு. அந்த வேல்ன்றதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அவர் சுழுமுனை நாடியில் இருக்கிற மாதிரி அந்த வேல் கீழே இருக்க குண்டலினி மேலே போன்ற மாதிரி அதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம அந்த பாம்பு அதெல்லாம் வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக கிளியராக புரிய ஆரம்பிக்கும். ஒரு புக் மாதிரி படிங்க, உங்களுக்கான நாலேஜ் இது அதிகமாகும். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.